நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 39 மக்களவை தொகுதிகளை வென்றாலும் தனது 6% வாக்குகளை இழந்துள்ளது. இது எதனால் நடந்தது என்று தேர்தல் முடிவுகள் வெளியானது முதல் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது திமுக. திமுகவிற்கு பிரத்யேகமாக வேலை செய்யும் நிறுவனமும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து ஆராய்ந்து தலைமையிடம் ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. மேலும் அந்த ரிப்போர்ட்டில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் விழா வாரியாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டுதான் சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கோபத்தோடு ஸ்டாலின் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருடங்களே இருக்கும் நிலையில் துறை ரீதியாக அமைச்சர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையும் தலைமை நன்கு கவனித்து வருகிறது. அதனை வைத்து ஸ்டாலின் நிச்சயம் அமெரிக்கா சென்று வந்த பின் அமைச்சரவை மாற்றம் நிகழத்தான் போகிறது என்று அறிவாலய வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. ஏற்கனவே சில அமைச்சர்கள் மீது நீதிமன்றங்களில் இருக்கும் வழக்குகளை கவனத்தில் கொண்டு அமைச்சரவை மாற்றத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சரவையில் இருக்கும் 7 நபர்களின் நாற்காலிக்கு வேட்டு வந்துள்ளதாக தகவல் பரவி வருகிறது. அதில் இருப்பவர்கள் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கும் காந்தி, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் கயல்விழி செல்வராஜ், பால்வளைத்துறை அமைச்சராக இருக்கும் மனோ தங்கராஜ், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரது பெயர்கள் அடிபடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த 7 பேரையும் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் அதிலிருந்து 3 மட்டுமே நீக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 3 யார் என்ற கேள்வியில்தான் அறிவாலய வட்டாரமே சஸ்பென்ஸில் மூழ்கி இருக்கிறது. அமைச்சரவையில் 3 நீக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி ஒரு பக்கம் பலரை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் பல MLAக்களையும் குஷிப்படுத்தியுள்ளது. நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என அவர்களுக்கு தெரிந்த லாபிகளை முட்டி மோதி வருகின்றனர். இருப்பினும் தலைமை ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பட்டியலில் அமைச்சராக இருந்த ஆவடி நாசர், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், கோவி செழியன், தமிழரசி உள்ளிட்டோரது பெயர்கள் இருக்கின்றன. இந்த 4 யாருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை என்றும் தகவல் பரவி வருகிறது. அமைச்சரவை மாற்றம் என்பது மக்கள் உட்பட அனைவரும் எதிர்பார்த்ததுதான். குறிப்பிட்ட துறைகள் சரியாக இயங்கவில்லை என்று சொல்லப்படுவது தவறு. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே ஒழுங்காக இயங்கவில்லை. ஆகையால் தற்போது அதற்கு சிறிய நிவாரணமாக அமைச்சரவை மாற்றம் செய்ய போகிறார் முதலமைச்சர். மேலும் அமைச்சரவையில் இருந்து ஒரு சிலரை நீக்கினாலும் சமுதாய அரசியல் கணக்கை வைத்துதான் புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். உதாரணத்திற்கு ஒரு பட்டியலின அமைச்சர் நீக்கப்படுகிறார் என்றால் புதிதாக இன்னொரு பட்டியலின MLAவை அமைச்சராக்குவார்கள். அமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் துறைகளின் செயல்பாடுகள் மாறுமா என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.